அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிரை போலன் வயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. எனது முதன்மை குருமார்கள் திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி, எனது மானசீக குருமார்களையும் வணங்கி, இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இரண்டாம் திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்க்கலாமா கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. குறிப்பாக முதல் திருமணம் தோல்வியுற்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். பாவத்துவ தசாபுத்திகள் கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் நடந்திருக்கும், அல்லது கணவனோ மனைவியோ 2 பேரில் யாராலும் ஒருத்தர் இறந்துருப்பாங்க, இல்லை பொருளாதார பிரச்சனைகளுக்காக டிவோர்ஸ் அந்த மாதிரி அமைப்புக்கு போயிருப்பாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்து அந்த சுப கிரகம் அவருடைய ஜாதகத்தில் நீசமாக இருந்து அது போன்ற அமைப்புகளின் பிரிவுகளை கொடுத்துருக்கோம். திருமண பொருத்தம் வலுவாக இருந்த அமைப்பிலும் 2 பேருக்கும் பகைப்பற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடந்துச்சுனாலும் திருமண பிரிவை நோக்கி முதல் திருமணம் தோல்வியில் போயிருக்கும். ஒருவேளை அவருடைய 2ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகம் பாவத்துவமாக இருக்கும் பட்சத்திலும் அதுவும் பிரிவினை நோக்கி போயிடும். இப்போ ஒருத்தர் 26 வயதில் திருமணம் முறிவு ஏற்படுகிறது, 2ஆம் திருமணம் பார்க்குறாங்கன்னா அதற்குரிய தசாபுத்திகள் வந்திருக்கா, 2ஆம் திருமணம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கா, அடுத்து வரக்கூடிய பெண்ணுடையோ அவனுடைய கருத்து வேற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம 2ஆம் திருமணத்துக்கு ஜாதகம் பார்த்தே ஆக வேண்டும். 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவகம் வலுவாக இருக்கின்றதா, 11ஆம் பாவகாதிபதி எந்த நிலையில் இருக்கிறாரு, 2ஆம் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகமான பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி எந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறார் அப்படின்ற அமைப்பெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்கணும். எவ்வளவுதான் திருமண பொருத்தங்கள் நாம் 2ஆம் திருமண அமைப்புகளுக்கு பார்த்தாலும் 2 பேருடைய ஆண் பெண் 2 பேருடைய ஜாதகங்களிலும் ஒரு சேர பகைப்பற்ற கிரகங்களின் தசாபுத்திகள் வருகிறதா அப்படின்றத பார்க்கணும். அது வரும்போதும் பிரச்சனைகளை கொடுத்து பிரிவினையை நோக்கி போயிடும். அல்லது யோக தசைகள் ஒரு 10-12 வருடங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எவ்வளவுதான் திருமண பொருத்தங்கள் பார்த்தாலும் தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். எங்களுடைய குருஜி ஐயா சொல்லுவதைப் போல பாவத்துவ தசாபுத்திகள் 2 பேருக்கு நடக்குது, இல்லை ஒருத்தருக்கு சுபத்துவமான தசைகளும் ஒருத்தருக்கு ரொம்ப அவயோகமான தசாபுத்திகள் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதை இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். 2ஆம் திருமண அமைப்புகள் நம்ம ஒரு 35 வயதிற்கு மேலே போகணும்னா நாடி பொருத்தத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். 10 பொருத்தம் நான் பார்ப்பது கிடையாது, இருந்தாலும் நம்மளோட உடல் எந்த கண்டிஷன் இருக்குது, நாடி ஓட்டம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நாடி பொருத்தம் நான் பார்க்குறேன். ஸோ அதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஸோ நான் அதுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரல. ஒரு ஆண் 36 வயதில் 2ஆம் திருமணத்தை செய்கிறார், ஒரு பெண்ணுக்கு 24 வயது 23 வயது தான் நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நாடி பொருத்தம் நம்ம பார்த்தே ஆகணும். அந்த உடல் வாகை அந்த தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய அளவுக்கு அதை தாக்கக்கூடிய சக்தியில் அந்த உடல் வாகுகள் இருக்கின்றதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நாடி பொருத்தம் பார்க்கணும். அதற்குரிய 3ஆம் பாவக அமைப்புகள் எந்த மாதிரி வீரியத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஆண் பெண் ஜாதகம் 2 பேருக்குமே 6, 8, 12 கூடிய தசைகள் ஒரு சேர வருதான்னு பார்க்கணும். ராகு கேதுகளுக்கு திரிகோணத்தில் அமர்ந்த கிரகங்களின் தசை புத்திகள் வருதான்றதையும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும். இல்லை களத்திர கிரகங்கள் மீது ராகு கேதுகள் போகுதா அப்படின்றதெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும். அதாவது முதல் ஜாதகத்தில் சில முதல் திருமண அமைப்பில் சில தோஷ அமைப்புகள் இருக்கும், அதனால் பிரிவினையை நோக்கி போயிருக்கும். 2ஆம் தோஷத்தில் அந்த தோஷங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இல்லை, அடுத்து வரக்கூடிய தசாபத்தியம் நல்லா இருக்குது அப்படின்ற அமைப்பை பார்த்தாலும் திருமண அமைப்புகளை செய்யலாம். சிலருக்கு எல்லா அமைப்புகளுமே நன்றாக இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் நல்ல ஒத்துமை அமைப்பில் இருப்பாங்க, நல்ல ஒரு ஈடுபாட்டோடு இருப்பாங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத நிலையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருக்காது. ஸோ குழந்தைக்காக நாங்கள் டிவோர்ஸ் நோக்கி போகிறோம்
அப்படின்ற அமைப்புகள்லாம் சில ஜாதக அமைப்புகள் இருக்கும். அப்போ 2ஆம் திருமணம் செஞ்சால் குழந்தை அமைப்புகள் இருக்குமா அப்படின்றதுக்கும் நம்ம போகணும், பார்க்கணும். அடுத்து 2ஆம் திருமணத்துக்கு அந்த 5ஆம் பாவகம், பாவகாதிபதி குரு, நடக்கக்கூடிய தசாபத்திகள், 5இல் அமர்ந்த கிரகத்தின் தன்மை, இதையெல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக திருமண பொருத்தம் பார்க்கணுமானா பொருத்தம் பார்க்கணும். முதல் திருமண பொருத்தம் இன்றைக்கி ஏன் முக்கிய பிரிவுகள் வருதுன்னா, இன்றைக்கி முக்கிய பிரச்சனையே செல்ஃபோன் தான். அடுத்து ஈகோ. இன்றைக்கி ஈகோ பிரச்சனை அதிகமாகிடுச்சு. யாருக்கும் விட்டு கொடுத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த கலாச்சாரத்துக்கு, அந்த மாற்றத்துக்கு எல்லோரும் வந்துட்டோம். ஏன் முதல் திருமணத்தில் முதல்ல சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எதுக்கு இந்த பிரச்சனையோடு நம்ம வாழணும், ஏன் 2 திருமணம் செஞ்சானா, 3 திருமணம் செஞ்சானா, அடுத்த அமைப்புக்கு நாம் போனால் என்ன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம எல்லோரும் வந்துட்டோம். அதுவே இன்றைக்கி முக்கியமாக வழக்காடு மன்றங்களில் போய் இன்றைக்கி டிவோர்ஸ் போகக்கூடிய அமைப்பில் கொடுக்குது. சிலர்லாம் ஐயோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணோடனே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2ஆம் திருமணத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அது வர லேட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம திருமணம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது கடைசியில் சட்ட சிக்கல்லையும் போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி திருமண பொருத்தம் பார்த்து அதை கல்யாணம் பண்ணிங்கன்னா குதிரைக்கு கொம்பு முளைச்ச கதை தான். நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள். தகவல் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறது நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அப்போ 2ஆம் திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து செய்வதே உத்தமம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.